எல்லாருக்கும் வணக்கம் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் 2 தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். சரவணன் சொல்கிறார், என்னடி சந்தோஷத்தில் துக்கு மாடிக்கிட்டு டான்ஸ் ஆடுறியோ? என்னம்மாம்மா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை போகும்போது நான் எப்படி மாமா சந்தோஷப்பட முடியும்? நீ வீட்டு பிரச்சனையை பற்றியெல்லாம் யோசிக்கிறியா? முன்னாடி உன்னை பற்றி தாண்டி யோசிப்ப. அப்படியெல்லாம் இல்லை மாமா அப்படின்றாங்க. தெரியாம தான் நினைக்கிறேன். உன் பிரச்சனை வரும்போது தான் மற்ற பிரச்சனை ஏதாச்சும் வந்தது வீட்டுக்கு. உன் படிப்பு விஷயத்த சொல்லும்போது அது வேறு பிரச்சனை நடந்தது. அதுவும் என்னால் சொல்ல முடியல. இப்போ உன்னைய பற்றி சொல்லலான்னு பார்த்தா வீட்டில் வேறு பிரச்சனை நடக்குது. அவங்க மேலே மேலே காயப்பட்டுறதுனால நான் அமைதியாக இருக்கேன். உடனே நம்ம தப்பிச்சிட்டோன்னு துள்ளி குதிக்காத. இன்னும் கழுத்து மேலே கத்திக்கிட்டு தான் இருக்கு. நாளைக்கு மாமா கடை திறக்க அப்புறம் விஷயத்த நான் சொல்லவே போகிறேன். எல்லோரும் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் சொன்னோம்னா எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க மாமா. வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாவம் மாமா. ஓ ஏண்டி என் வீட்டில் இருக்கிறவங்கலாம் பாவம் இப்போ தான் உனக்கு தெரியுதா? டெய்லி சொல்கிறாங்க நான் வேணும்னே இதெல்லாம் பண்ணலாமாம்மா. சரவணன் சொல்கிற, தெரியாமல் நீ தப்பு பண்ணிட்ட மட்டும் தவிர சரி சொல்லவே சொல்லாத. யாரும் திட்டம் விட்டு எங்கள் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் விட்டுருங்க மாமா. இனிமேல் நான் பொய் சொல்லவே மாட்டேன். எழுதி வேணா கொடுக்குறேன், பொய் சொல்லவே மாட்டேன் இனிமே. சரவணன் சொல்கிறார், நானா இனிமேல் உன்னை நம்பவே மாட்டேன்டி. சரவணன் சொல்கிறார், எப்படியாச்சும் உன் வீட்டுக்கு நான் அமுச்சு விடுவேன்டி. நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டியே, என் வீட்டுக்கு திரும்பி போனால் என்ன ஆகும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா மல்லி என்று கேட்குறாங்க. எங்கள் அப்பா அம்மா உசுரை விட்டுருவாங்க. சரவணன் சொல்கிறார், நான் எங்கள் அப்பா அம்மா பற்றி தாண்டி யோசிச்சுருக்கேன். தங்கச்சியோட சுதன் வாழ்க்கையும் நாசமாயிருமாமா அப்படின்றாங்க. குடும்பமாக சேர்ந்து சுதருக்கு ஒரு திட்டம் விட்டுருப்பீங்கள்ல, என்ன மாதிரி இழிச்ச வயனுங்க எவனாச்சும் கட்டி வைப்பீங்கல்ல. அம்மா என்னைய கூட விடுங்க, உங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்க அப்படின்றாங்க மல்லி. என் நிலைமை என்னடி ஆகும்? நான் நல்லா தாண்டி இருப்பேன். இப்படி ஒரு பொய்க்காரி என் வாழ்க்கையை விட்டு போனா நான் நிம்மதியாக சந்தோஷமா இருப்பேன்டி. இல்லை மாமா, உங்களை எல்லாரும் தப்பாக பேசுவாங்க மாமா அப்படின்றாங்க மல்லி. வீட்டுக்கு வாழ்கிற பொண்ணு தொடுத்து விட்டாங்க, உங்களை தான் திட்டுவாங்க மாமா. சொல்லிட்டு போட்டோண்டி, நல்லா சொல்லிட்டு போட்டோம். அது சொல்லுவான் இது சொல்லுவான்ட்டு உன் கூட குடும்பம் நடத்த முடியாது அப்படின்றாரு. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை வர்றது இது சதகம் தானே மாமா அப்படின்றாங்க. பிரச்சனை வேற, போலியான வாழ்க்கை வாழ்றதும் வேற. கல்யாணம் பண்ணி காட்டி வச்சாங்களா அவ வேற, கூட இருக்கிறவங்க வேறன்னு எப்படி நான் சதிச்சுட்டு என்னால் வாழ முடியும்னு கேட்குறாரு சரவணன். உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் வந்துடி. சொல்ல போனால் உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. இன்னமும் என்ன திட்டம் வச்சுருக்கீங்கன்னு என்னால் யோசிக்கவே முடியலடி. அதனால எங்கள் குடும்பத்தில் ஏதாச்சும் ஆபத்து வரும்னு இன்னமும் நான் யோசிச்சு தாண்டி இருக்கேன். இன்னமாம்மா பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா அப்படின்றாங்க மல்லி. நீங்கள் தேவையில்லாமல் என்னமோ யோசிக்கிறிய. நான் என்ன யோசிக்கணும் ஏது யோசிக்கணும் நீ எனக்கு பாடம் எடுக்காத. சரவணன் சொல்கிறார், இனிமேல் உன் கூட என்னால் வாழவே முடியாது. அம்புட்டு தாண்டி. நாளைக்கு மாமா கடை தோண்டோன்னு எல்லா விஷயத்தையும் உன்னை பற்றி நான் சொல்ல தாண்டி போகிறேன் நாளைக்கு. மல்லி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க மாமான்னு. சரவணன் சொல்கிறாரு, நாளைக்கு போட்டி பேருக்கெல்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிடு. கேப்பில் ஏதாச்சும் நீ திட்டம் விட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான். பேசுகிறேன்னு வச்சுக்கே உன்னை கொன்றுவேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசுனீன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாட்டையும் நான் சொல்லிடுவேன். சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அமைதியாக இருந்துட்டு அப்படியே போயிரு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிடுங்க.